ஏன் கணக்கு பிள்ளை ஐயா உசேன் பாய் எங்க ரொம்ப நாளா காணோமே? அது என்ன ஆச்சுங்கன்னா அது வந்து அது ஏன் தடுமாறுற? ஆ, அது வந்து 2 3 நாளைக்கு முன்னே நானும் உசன் பாயும் தோட்டத்தில் இருந்தோமுங்க. அப்போ ராணிமா வந்து இந்த மாதிரி 2 லட்சத்துக்கு விட வேண்டிய குத்தகை நிலத்தை இந்த உசேன் பாய்க்கு எதுக்கு 20,000 குத்தகை விட்ட, யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம், குத்தகையை கேன்சல் பண்ணு அப்படின்னு கண்டபடி திட்டி விட்டாங்க. உசேன் பாய் கண் கலங்கி ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. நான் சொன்னேன் ஐயாட்ட இதை பற்றி சொல்லட்டுமான்னு. ஐயோ ஐயாட்ட சொல்ல வேண்டாம், அவர் ரொம்ப வருத்தப்படுவாருன்னாரு. அதனால தான் உங்களை நேரில் பார்க்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டிலே இருக்கார் போல இருக்கு. ராணி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை இப்படித்தான் எழுத்தறிஞ்சு பேசுறதா? இதுக்குதான் உன்னை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சேனா? உசேன் பாயை அவமானப்படுத்த உனக்கு என்ன யோகியதை இருக்கு? உனக்கு பெத்தவங்களே மதிக்க தெரியாது, மத்தவங்களை எங்க மதிக்க போற? நான் யாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹுசைன் பாய் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்துல வேலை செய்யற ஒரு கூலிக்காரன். கூலிக்காரங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ராணி, யார பார்த்த கூலிக்காரங்கிற? அவன் என் கூட பிறந்த தம்பி மாதிரி. 50 வருஷமா நிழல் மாதிரி என் கூடவே இருக்கிறான். உன்ன மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்கிற சொத்துக்காகத்தான் சுத்தி சுத்தி வர்றீங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது என் சுகத்தை பத்தி கேட்டிருக்கீங்களா? உன்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஆனா அவன் அப்படி இல்லை. என் மனசு வேதனைப்படும் போதெல்லாம் அங்க அவன் மருந்தா இருந்திருக்கிறான். என் சோகத்தை எல்லாம் இறக்கி வைக்கிற சுமதாங்கியா இருந்திருக்கிறான். அதுக்காக இருக்கிற சொத்தெல்லாம் கண்டவங்களுக்கு தானமா கொடுத்துடுறீங்களா? நாளைக்கு என்ன நடு ரோட்ல நின்னு பிச்சை எடுக்க சொல்றீங்களா? ரோட்ல போறவன் மேல காட்டுற பாசத்தை கொஞ்சம் பெத்த பொண்ணு மேலேயும் காட்டுங்க. ராணி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ உசேன் பாயை பத்தி பேசின, நான் உன்னை பெத்த மகன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. உங்களுக்கு நான் முக்கியமா, அந்த ஹுசைன் பாய் முக்கியமா? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் பெத்த உன்னை விட என் உசேன் பாய் தான் எனக்கு முக்கியம் சொல்லுவேன். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏதாவது இருந்தா இத்தோட விட்டுடு. வா 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 வா. ஏப்பா, கொஞ்சம் முன்கூட்டி சொல்லியிருந்தா நானே வந்து உன்னை பார்த்துருப்பேன்ல. என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கிற? குத்தக பணம் விஷயமா பேசும்போது என் பொண்ணு உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாளாமே. அப்படி இருந்தும் உன் வீட்டுக்கு வந்த என்ன வாய் நிறைய வான்னு கூப்பிடுறியப்பா. உன் பெரிய மனுஷன் யாருக்காப்பா வரும்? இங்கதாப்பா நீ பெரிய மனுஷன் காமிச்சிட்ட. என்னப்பா இது? சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா. இத நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னா இதுக்கு வீடு தேடி வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன் பொண்ணு வேற என் பொண்ணு வேறையா? இப்போ என் பொண்ணு என்ன திட்டினா நான் வருத்தப்படுவேனாப்பா? நீ 1000 தான் சொன்னாலும் என் மனசுக்கு நிம்மதி இல்லப்பா. இத பாரு, என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட என்னப்பா நீ மன்னிப்பு அது இதுன்னு பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசணும்னா உன்னை பார்க்கவும் மாட்டேன், உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நம்ம அப்படித்தான் பழகிருக்கோமா? உசேன்ப்பா சொல்லு. உசேன், என் பிள்ளைங்க விஷயத்துல நான் எதிர்பார்த்த நிம்மதி எனக்கு கிடைக்கலப்பா. ஆனா உன் விஷயத்துல நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா நிம்மதி கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல நண்பன் எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன்ப்பா. சரி உசேன், நான் வர்றேன். அட இரு, வந்ததும் போறங்கிறிய, வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டு போண்டாமா? வா. வெஜிடபிள் பிரியாணி கிடைக்குமா?
வெஜிடபிள் இல்லாமலே பிரியாணி கிடைக்கும். வா. அப்போ ஓகே. பிபி, பிபிமா யாரு வந்திருக்கா பாரு. இன்னும் நீ விவரம் தெரியாதவளா இருக்கிறிய, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பாட்டி சொல்றீங்க? இந்த ஃபேக்டரியில நீயும் ஒரு பார்ட்னரா இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. ஃபேக்டரியை ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தது உங்க அப்பன். இதுல உங்க அண்ணனும் அந்த சுந்தரேசனும் பார்ட்னரு. சோமுக்கு நீ ஒரே தங்கச்சி. உன்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறதுல என்ன தப்புங்கிறேன். அந்த ஃபேக்ட்ரியில் நீயும் ஒரு பார்ட்னராக இருந்துட்டா பின்னால் எவங்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டாம்ல. நீங்க சொல்றது சரிதான். இத போய் நான் எப்படி அண்ணன்கிட்ட கேட்க முடியும்? சோமு நீ கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டான். சுந்தரேசனுக்கு உங்கள் அண்ணன் தான் பணம் போட்டு பார்ட்னராக ஆக்கியிருக்கான். அவனுக்கு செய்யும்போது கூட பிறந்த தங்கச்சி உனக்கு செய்ய மாட்டானா? நல்லா யோசிச்சு முடிவெடு. என்ன புரிஞ்சதா? ஐயா இந்த பக்கம் ஐயா, இது நாள் வரைக்கும் இல்லாத அதிசயமா நம்ம ஊர் கோயில் உண்டியில் யாரோ உடைச்சி திருடி இருக்காங்க. அதனால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாம்னு. ஐயா 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 என்னை மன்னிச்சிருங்கயா, என்னை மன்னிச்சிருங்கயா ஐயா, என்னை மன்னிச்சுக்கங்கயா. இனிமேல் செய்ய மாட்டியா ஐயா, நான் தெரியாம செஞ்சுட்டியா, என்னை மன்னிச்சுக்கங்கயா ஐயா, என்னை மன்னிச்சுக்கங்கயா, என்னை மன்னிச்சுக்கங்கயா ஐயா, மன்னிச்சிருங்கயா. மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணினேன்னு ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும்படியா சொல்லு. ஐயா, கோயில் உண்டியலை உடைச்சு பணத்தை திருடுனது நான் தாங்க. ஐயா, நீங்க இவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க யாருக்குமே திருடனுங்கிற எண்ணமே வரக்கூடாது ஐயா. ஒரு மனுஷனுக்கு தண்டனையே தப்பு செஞ்சுட்டு மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறதான். அதை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறான். எதுக்காக திருட? ஐயா, என் பொண்டாட்டி நிறமாசமா இருக்காயா. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு அதிக பணம் செலவாகுமா. நீங்க வேற ஊர்ல இல்ல. நான் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தே பணம் கிடைக்கல. அந்த 2 உயிர் துடிக்கிறத பார்த்து என்னால தாங்க முடியலையா. அதனாலதான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்.
என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு திருட ஆரம்பிச்சா அப்புறம் கோயில்ல தினமும்ல திருட்டு போய்கிட்டு இருக்கோம். 2 உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் இந்த திருட்ட பண்ணியிருக்கிறான். இனிமே இவனை மன்னிச்சு விடுறதா சரியான தண்டனையா எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம். நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அதுக்கு மீறி நாங்க என்ன சொல்ல போறோம்? கணக்கப்பிள்ள, ஐயா, இவனுக்கு நம்ம தோட்டத்துல ஒரு வேலை போட்டு கொடு. சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. உன்னால மட்டும்தான்ப்பா ஒருத்தனை மன்னிக்கிறது மூலமா திருத்த முடியும். இப்ப இவனை மன்னிச்சு விடலைன்னா மறுபடியும் இதே தப்பதான் பண்ணிட்டு இருப்பான். ஆமா, என்ன வீட்டு பக்கமே காணோம்? எங்கப்பா, எனக்கு தோட்டத்து வேலையே அதிகமா இருக்கு. நான் எப்படி வர முடியும்? இங்க பாரு, இந்த மாசம் உனக்கு குத்தகை பணம் கொடுக்கறதுக்கே முடியல. பரவாயில்லப்பா, உன் சௌரியம் போல கொடு. ஆ. ஆ. வாமா ராணி, சாப்பிட்டியா? ம். என்ன எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டியா? ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்னம்மா விஷயம்? நீ ஆரம்பிச்சிருக்கிற ஃபேக்டரியில என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கணும். என்னம்மா இது திடீர்னு வந்த ஃபேக்டரியில் பார்ட்னர் ஆனுங்கிற? என்னாச்சுமா? என் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படுற அளவுக்கு இப்போ என்னம்மா நடந்து போச்சு? எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பயப்படுறேன். எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் இந்த வீட்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால தான் ஃபேக்டரியில பங்கு கேட்குறேன். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அப்பா உன் மேல இருக்கிற கோவத்தினால அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் உன் மேல உயிரே வச்சிருக்காரு. எனக்கு யாரோட உயிரும் தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு சேஃப்டியான லைஃப். இனிமே நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லை. என்னம்மா ராணி, நீ என்ன கூட நம்பல? இங்க இருக்கிற எல்லாமே ஒன்னதுதான்மா. இந்த வீட்டில் எதுவா இருந்தாலும் அது என்னது ஒன்னுதுன்னு நான் என்னைக்குமே பிரிச்சு பார்த்தது இல்லம்மா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீதாம்மா மகாராணி. இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த ஃபேக்டரியில என்ன பார்ட்னரா சேர்த்துக்க முடியுமா முடியாதா? இதை பாரு மகாராணி, இந்த ஃபேக்டரிக்கு நானும் சுந்தரேசனும் 2 பேருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அதனால எந்த விஷயமா என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் 2 பேரும் கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுக்க முடியும். ஆனா ஒண்ணு, என்னைக்குமே நான் உன்னை வேறையா பார்த்ததில்லை, பிரிச்சும் பார்த்ததில்லை. இந்த ஃபேக்டரியில எனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கும் உண்டு. இந்த ஃபேக்டரிக்கே உன் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஜோசியர் ஏதோ சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னதுனால உன் பேரை வைக்க முடியல. அதான் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இத பாரு, உன்னோட விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. நாளைக்கு காலையில எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். அவசரப்படாதம்மா. அப்பா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு சீக்கிரமே ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். மாமா, ஆ? நேராச்சு, சாப்பிட வரீங்களா? சோமு எங்கம்மா? ரூம்ல தான் இருக்கார், கூப்பிட்டுங்களா? ம். வாங்க, மாமா கூட்டிட்டு சீக்கிரம் சாப்பிட வாங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, காலையில் ராணி என் ரூமுக்கு வந்திருந்தா. இந்த ஃபேக்ட்ரியில் எனக்கும் பங்கு இருக்கு, அதனால் அதில் என்னையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துங்க அப்படின்னு கேட்டா. நீ என்ன சொன்ன? எனக்கு இஷ்டம்தான், இருந்தாலும் அப்பா ஒரு வார்த்தை கேட்கணும். அவரை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி முடிவெடுத்துக்கலான்னு சொல்லிட்டேன். எங்க உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல உடனே ஒத்துப்பியோன்னு நினைச்சேன். அது எப்படிப்பா உங்களை கேட்காம? இத பாருப்பா, குடும்பங்கிறது வேற, தொழிலுங்கிறது வேற. வீட்டிலேயே இவ்வளவு பிரச்சனை பண்றவ நாளைக்கு ஃபேக்டரியில ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுனா நீ என்ன பண்ணுவ? அதுவும் தொழிலை பாதிக்காது? யாரு சொல்லி கொடுத்து அவ இப்படி கேட்கறான்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்க, அதுதான் அந்த அவதாரம், அந்த கழுவி செய்யற வேலை.
வயசாயிடுச்சு, திருட்டு ஏதாவது ஒரு மூலையில உளுந்து கிடக்காம நம்ம ராணியுடைய மனசை கெடுத்து குட்டிச்சோறாக்கிடுச்சு. இத பாரு சோமு, ராணியினுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காத. வா சாப்பிட போலாம்.